ஹலோ வணக்கம். சாரதா கைவண்ணத்தில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவை பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு சிறுகதையை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரிச் ஆகும் எனக்கு தெரியல, பட் இது என்னோடய ட்ரையல் தான். இந்த சிறுகதையோட தலைப்பு ஒரு மெசேஜ் ஒரு காதல். அன்று ஒரு சாதாரண நாள். காவியா தனது ஆஃபீஸ் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு மொபைல் ஃபோனை பார்த்தாள். திடீர்னு ஒரு புதிய மெசேஜ் வந்திருந்துச்சு. ஹாய், நான் அரவிந்த். நீங்கள் என்னோட ஃப்ரெண்டின் ஃப்ரெண்டு, பேசலாமா? ஆனால் காவியா இதுக்கு பதில் அனுப்பலை. ஏன்னா காவியா அவ்வளோ குயிக்காக பேசுகிற வகையும் இல்லை. எப்படியோ கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பினான். அது என்ன தெரியுமா? பதிலுக்கு ஹாய் என்று அனுப்பினான். அந்த ஒரு ஹாய் மெசேஜ் தான் அவர்களின் வாழ்க்கையை மாற்ற போகிறதுன்னு என்று அவளுக்கு அப்போ தெரியலை. அதுக்கப்புறம் என்ன, அப்போ சிறிய சிறிய மெசேஜ்கள் எவ்ரிடே வர ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்டீங்களா? இன்று எப்படி போணுச்சு? கவனமாக இருங்க. இந்த மாதிரியான கவனிப்பெல்லாம் காவியாவுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சி. ஒரு நாள் அரவிந்தன் கேட்டான் காவியா கிட்ட, நம்ம ஒரு நாள் நேரில் சந்திக்கலாமா அப்படின்னு. காவியாவோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயங்கினான். அப்புறம் ஓகே அப்படின்னு ஒரு பதிலை சொன்னான். அவங்க 2 பேரும் ஒரு சாதாரண காஃபி ஷாப்பில் சந்திச்சாங்க. அரவிந்த் பெருசாக எதுவும் அலட்டிக்கலை, ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தான். ஆனால் அவன் பேசுகிற விதம் காவியாவுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சி. அந்த சந்திப்பு அவர்களுக்கு மிகவும் ஒரு அழகான நினைவாக மாறியது. பல நாட்கள் கடந்து சென்றது. அரவிந்த் ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தான். ஆனால் அவன் பேசுகிற விதம் காவியாவுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சி. இந்த சந்திப்பு அவர்களுக்கு ஒரு அழகான நினைவாக மாறினுச்சு. கொஞ்ச நாளைக்கு நாட்களும் கடந்து போணுச்சு. நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவருக்கு ஒருவர் மிகவும் முக்கியமானவர்களாக உணர ஆரம்பித்தாங்க 2 பேருமே. இது இப்படி இருக்க கொஞ்ச நாள் கழித்து ஒரு மாலை கடற்கரையில் 2 பேருமே சந்தித்தாங்க. அப்போ கடற்கரையில் நடந்து கொண்டிருந்த போது அரவிந்த் திடீர்னு காவியா கிட்ட ஒன்று கேட்டான். அவன் மெதுவாக சொன்னான், காவியா, நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்லணுமே. நான் உன்னை ரொம்பவும் விரும்புகிறேன். நீ இல்லாத வாழ்க்கையை நான் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. காவியா சில நொடி அமைதியாகவே இருந்தா. பிறகு மெதுவாக சிரித்துக்கொண்டு சொன்னால், அந்த முதல் ஹாய் அனுப்பிய நாளிலிருந்து என் வாழ்க்கையிலும் நீ மிகவும் முக்கியமான ஒரு நபராகிவிட்டாய். அந்த கடற்கரையில் அந்த மாலை நேரத்தில் ஒரு மெசேஜ் மூலம் தொடங்கிய அந்த நட்பு ஒரு அழகான காதலாக மாறியது. ஒரு மெசேஜ், ஒரு காதல். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த சிறுகதை? பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் கொடுங்க. மேபி நான் இன்னொரு கதையும் ட்ரை பண்ணுவேன். பாய்.